ஹலோ மக்கள், தினம் ஒரு திட்டம்ல இன்றைக்கி நம்ம என்ன ஸ்கீம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பசுமை தமிழ்நாடு திட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு மாநில அரசோட திட்டம். திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தின் காடு மற்றும் மரங்களின் பரப்பை மாநிலத்தின் நிலப்பரப்பில் 33% உயர்த்துறது. இப்போ வந்து காடுகளின் பரப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23.69% இருக்குது. அதை வந்து 10 வருஷத்தில் 33% மாற்றுறது தான் திட்டத்தோட நோக்கம். திட்டம் எப்போ தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 28, 2022 வந்து திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. தொடங்கப்பட்ட இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரில் தான் தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தை எந்த துறை வந்து பராமரிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசின் சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை தான் வந்து திட்டத்தை வந்து பராமரிக்கிறாங்க. இந்த திட்டத்தை வந்து எப்படி நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டால் 37 மாவட்டங்களில், அதாவது தமிழ்நாட்டில் இருக்க மொத்தம் 37 மாவட்டங்களில் 2.80 கோடி மரக்கன்றுகளை நடுதல். எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 10 வருஷத்துக்குள்ளே. அப்புறம் ஐவகை நிலங்களின் மண் வளத்திற்கேற்ப அந்த மரங்களை வந்து வளர்க்குறது. இந்த ஐவகை நிலம் எது அப்படின்னு பார்த்தோன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அந்த மாதிரி அதோட மண்ணோட வளத்துக்கு ஏற்ற மாதிரி மரங்களை நடுறது. அடுத்து 3வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து கண்காணிக்கிறதுக்கு மாவட்ட மற்றும் மாநில அளவில் வந்து பசுமை குழுக்களை வந்து அமைச்சிருக்காங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மரங்களை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மரம், அப்புறம் பொருளாதார முக்கியத்துவம் தரக்கூடிய மரம் அப்படின்னு 2 டைப்பாக வந்து பிரிச்சிருக்கிறாங்க. நாட்டு வகை மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து காலநிலை மாற்றம், அப்புறம் இயற்கை பேரிடர்லேருந்து மக்களை வந்து பாதுகாக்கும் அந்த மாதிரி மரங்கள். இன்னொன்று வந்து அப்புறம் சந்தனம், செம்மரம், ஈட்டி அந்த மாதிரி போன்று பொருளாதார முக்கியத்துவ மரங்களை வந்து நம்ம வளர்க்குறது. இது மூலமாக வந்து விவசாயிகளும் வந்து வருமானம் ஈட்டலாம் அப்படிங்கிற அளவில் வந்து பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மரங்களை வந்து நடுறாங்க. திட்டத்தோட பயன்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் ராம்சர் தலங்களின் எண்ணிக்கையை வந்து அதிகரித்தல், அப்புறம் கரியமில வாயு அதை வந்து மறுசுழற்சி செய்து அது வெளிப்பாட்டை வந்து அதிகரிக்கிறது. இது மூலமாக வந்து ஆக்சிஜன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அடுத்து இயற்கை சீற்றங்கள்லேருந்து தடுத்தல். அதாவது இயற்கை இந்த வெள்ளம் அந்த மாதிரி பெரிய இயற்கை சீற்றங்கள்லேருந்து மக்களை வந்து பாதுகாத்துறது. இதுதான் வந்து திட்டத்தோட பயன்கள். இந்த மாதிரி திட்டம் சார்ந்த நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.